Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. மீன்பிடி தடை காலம் முடிந்து கன்னியாகுமரி சின்னமுட்ட துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் அதிகாலையிலேயே மீனவர்கள் கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இப்ப மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததுனால இனி மீன்களினுடைய விலை குறைய வாய்ப்புகள் இருக்குமா? என்ன சொல்லப்படுகிறது மீனவர்கள் மத்தியில்? மீன்களுடைய இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 60 நாட்களுக்கான இந்த மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் விடுவிக்கப்பட்டது. இதையடுத்து கன்னியாகுமரி சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இந்த அதிகாலை முதலே மீன்பிடிக்கிறதுக்கு கடலுக்கு சென்றன. கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு பிறகு இன்று உற்சாகமாக மீனவர்கள் கடலுக்கு சென்றார்கள். இந்த முறை கடந்த சில வாரங்களாக கன்னியாகுமரி பகுதியில் கடல் பகுதியில் அதிக அளவில் மழை பெய்தது காரணமாக இந்த முறை மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும் என்று மீனவர்கள் நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வஞ்சிர மீன், பாறை மீன், ஊளா, இந்த வாவல், அயிலை, கனவா, இறால், நண்டு போல பல வகையான மீன்கள் இந்த ஆண்டு சிறப்பான தொழில் அமையும் என்று இந்த பகுதி மீனவர்கள் நம்முடைய தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து மீன்களுடைய வரத்தை பொறுத்து மீனவருடைய விலை விலை ஏற்றம் இருக்கும் என்பது இருக்கும். அதே போன்று நாள் ஒன்றுக்கு இந்த கன்னியாகுமரி சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாயானது வர்த்தகமானது நடைபெற இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த 60 நாள் தடைகாலம் முடிந்து கடலுக்கு செல்லுடைய மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வரக்கூடிய இந்த சூழல்ல இங்கிருந்து கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கு மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏராளமான வியாபாரிகள் இன்று காலை 6 மணிக்கு 5 மணிக்கு கடலுக்கு சென்ற மீனவர்கள் சரியாக 7 மணி 8 மணியிலிருந்து ஒவ்வொரு விசைப்படகாக கரைக்கு திரும்பும். இவர்களுடைய வருகையை பொறுத்து இந்த மீன்களுடைய வருகை பொறுத்து வரத்தினுடைய அளவை பொறுத்து மீன்களுடைய விலை என்பது ஏற்றம் இறக்கமாக காணப்படும். தற்போது கேரளா மற்றும் அந்த பிற மாவட்டங்களை சார்ந்த ஏராளமான வியாபாரிகள் இந்த அதிகாலை முதலே கன்னியாகுமரியில் படையெடுக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த 60 நாட்கள் தடை காலத்துக்கு பிறகு இந்த மீனவர்கள் உற்சாகமாக இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.